அம்மா லக்ஷ்மி, இன்னைக்கு இந்த பூஜையில இந்த வைரவாளுக்கு காப்பு கட்டியாச்சு. கடைசி நாள் சண்டி யாகத்தை முடிச்சிட்டு இந்த வாள்ல இருக்கிற காப்பை கட்டிட்டு பூஜைய முடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வாளை வீட்டுல பூஜை அறையில வைங்க. இதுக்கப்புறம் கடைசி நாள் நீங்க கொண்டு வந்தா போதும். சரிங்க புரோஹிதரே. ஓம் சக்தி. வாங்கிக்கம்மா. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கமா. என்னன்னு சொல்லுங்க. இப்போ உங்க குடும்பத்துல இந்த வைரவாளுக்கு சொந்தக்காரி நீங்க தான். இத தொடக்கூடிய தகுதியும் இத சுமக்கிற அதிகாரமும் வேற யாருக்கும் இல்லைங்கிறதுனால இந்த பூஜைக்கு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்க பங்கு மட்டும்தான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பூஜையும் உங்க கையால மட்டும்தான் நடக்கணும். எத்தனை தடங்கள் வந்தாலும் சரி, நீங்க தான் இந்த பூஜையை முடிச்சு வைக்கணுமா. சரிங்க புரோஹிதரே, நான் பாத்துக்கிறேன். இத சொல்றதுக்கு சுலபமா இருந்தாலும் கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் லட்சுமி. அதனாலதான் இதை எல்லாத்தையும் உங்களுக்கு விவரமா சொல்றேன். ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த பூஜை சிறப்பா முடியறதுக்குள்ள இந்த வாளுக்கு ஏதாவது ஆனாலோ இல்ல நல்ல நேரத்துல பூஜையை முடிக்காம போனாலோ உங்க குடும்பத்துக்கு அது அபசகுணம். பூஜையில எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. பூஜையில எந்தவித தடங்களும் ஏற்படக்கூடாது. அதனால ஒவ்வொரு காரியத்தையும் கவனத்தோட நம்பிக்கையோட நடத்தணுமா. இந்த பாரமான பொறுப்பை நீங்க உங்க தோள்ல தாமா சுமக்கணும். அந்த விஷயத்துல நீங்க இவ்ளோ பயப்பட வேண்டியதில்லை புரோகிதரே. லக்ஷ்மி ஒரு விஷயத்தை கையில எடுத்தாள்னா அது நல்லபடியா முடியற வரைக்கும் அதை நிறைவேற்றாம அவ விட மாட்டான். அவளோட கவனமும் சிதறாது. அதோட இவ்வளோ அனுபவம் இருக்கிற அரவிந்தா லக்ஷ்மிக்கு இந்த விஷயத்துல துணையா இருக்கு. அதுவும் இல்லாம அம்மனோட ஆசீர்வாதம் என்னைக்குமே லக்ஷ்மிக்கு துணையா இருக்கும். இதுக்கு மேல யோசிக்க என்ன இருக்கு புரோகிதரே? சரியா சொன்னீங்க. அம்மா லக்ஷ்மி, இப்ப நீங்க கிளம்பலாம். சரிங்க புரோஹிதரே, போயிட்டு வரேன். கையில எப்படிமா இவ்வளவு பெரிய காயம்? அப்பவே அணையா விளக்கு கிட்ட எதிர்பாராம சுற்றுச்சு தாத்தா. கை சுற்றுக்கு சைலண்டா இருக்க லட்சுமி. ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டியா நீ? அந்த சுட்டு போன கையை வச்சுக்கிட்டு இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்க. சின்ன காயம் தானங்க, அதான் சொல்லல. சின்னதோ பெருசோ காயமாயிடுச்சுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்ல. மித்ரா, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பொண்டாட்டி கையில காயமா இருக்கிறதும் தெரியாது, கொப்பளம் இருக்கிறதும் கண்ணுக்கு தெரியல. இப்ப என்ன ஆச்சுன்னு கேக்குறியா? அது தாத்தா. ஐயோ தாத்தா, அவர்கிட்ட நான் தான் வேணும்னு சொல்லல தாத்தா. நீ என்னமா சொல்ற? உன் புருஷன்கிட்ட கூட சொல்லலனா எப்படிமா? அவன் உன்னை நல்லதானே பாத்துக்கிறாமா? பொறுப்பா உன்னை பாத்துக்கிறானா இல்லையாமா? உன் கூட அன்பா அரவணைப்பா இருக்கானா? இப்ப மட்டும் லக்ஷ்மி உண்மையை தாத்தா கிட்ட சொல்லிட்டா அப்புறம் மித்ரா அண்ணாக்கும் தாத்தாக்கும் பெரிய யுத்தமே ஆரம்பிக்கும். ஏன் லக்ஷ்மி எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஐயோ தாத்தா, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவரோட அன்பு பாசம் வான தளவுக்கு இருக்கு. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவரால தாங்கிக்க முடியாது. இந்த காயத்தை காட்டி அவர் மனச கஷ்டப்படுத்த பிடிக்காம தான்
நான் அவர்கிட்ட சொல்லல. பாத்தியாடா மித்ரா, நாம வாழ்க்கையில கோடிக்கணக்கா சம்பாதிக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம மனசை புரிஞ்சுக்கிற ஒரு பொண்டாட்டி கிடைச்சா அதுவே போதும். நாம வேதனைப்படுவோன்னு தான் கஷ்டத்தெல்லாம் உள்ளுக்குள்ளேயே மறைச்சு வைக்கிற இப்படி ஒரு மனைவி கிடைச்சா போதும்டா. உனக்கு அப்படி ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருக்கா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. இந்த பெருசு என்ன, பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கதை சொன்ன மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி மித்ரா மைண்ட மாத்திர மாதிரி இருக்காரு. லக்ஷ்மி எப்பவும் அப்படிதான் மாமா. அவ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பா. மத்தவங்களோட சந்தோஷத்துக்காக அவளோட சந்தோஷத்தை தியாகம் பண்ணிடுவா. ஆமா, லக்ஷ்மியை பார்க்கும்போதெல்லாம் நல்ல குணத்துக்கு சொந்தக்காரியாவும் குடும்பத்துக்கு ஏத்தவளாவும் தெரிவா. ஐயோ, இந்த ஆளு பேசுறத காது கொடுத்து கேட்க முடியல. லக்ஷ்மி லக்ஷ்மின்னு அவ புராணத்தையே பாடிக்கிட்டு இருக்காரே. அப்பாக்கு மித்ரா லக்ஷ்மியோட விவாகரத்து பத்தி தெரியாம போனது நல்லதா போச்சு. தெரிஞ்சிருந்தா இந்நேரம் வீட்டை 2 ஆக்கியிருப்பாரு. இந்த விவாகரத்து நடக்கவே கூடாதுன்னு எல்லாரோட வாயையும் அடைச்சிருப்பாரு. மித்ரா, என்னடா இது? உன் பொண்டாட்டியோ கையில சுட்டுக்கிட்டா, சாப்பிட்றதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, நீ இங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. அவ எவ்வளவு கஷ்டப்படுவான்னு உனக்கு தெரியலையா? அவளோட வேதனை உனக்கு தெரிஞ்சா நீ கஷ்டப்படுவேன்னு அவ தான் வலியெல்லாம் உள்ளுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிட்டா. அப்படிப்பட்ட பொண்டாட்டிக்கு நீ எப்படியெல்லாம் சேவை செய்யணும் தெரியுமா? நீ அவளுக்கு நிறைய சப்போர்ட்டிவா இருக்கணும். கணவன் மனைவினா கண்ணு இல்லாதப்ப கண்களாவும் கால் இல்லாதப்ப கால்களாவும் 2 பேரும் எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். இதுக்கு மேல நான் என்னடா சொல்ல முடியும்? போ, அவளுக்கு வலது கையா நீயே இருந்து சாப்பாடு ஊட்டி விடு போ.